ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மட்டன்ல கோலா உருண்டை குழம்பு பார்த்துருக்குறோம். வாழைப்பூவுல கோலா உருண்டை குழம்பு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம எப்பவும் ஒரே மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்றத விட, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடாத வாழைப்பூ சாப்பிடாம இருக்கிற குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக அப்படி மட்டன் குழம்பு தோத்து போகும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இது இந்த மாரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பூ போட்டாலும் பத்தாது. மத்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா, பொரியலுக்கு ஒரு 1/2 பூ போட்டாலே நம்ம சாப்பிட மாட்டோம். எல்லாருக்கும் பிடிக்காது. துவர்ப்பா இருக்கும். ஒண்ணு கசப்பாவும் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்க அந்த பூ எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓரத்தில வாயில கொஞ்சம் பிச்சு வாயில போட்டு பார்த்துக்கணும். துவர்ப்பா தான் இருக்கணும். கசப்பா இருக்கிறது வாங்கக்கூடாது. அந்த மாரி வாழைப்பூ வாங்கிக்கிங்க. இப்போ 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கிறேன். அதிலேயே 2, 3 வரமிளகா, 4, 5 வெள்ளை பூண்டு போட்டு நம்ம இது தண்ணி இல்லாம கெட்டியா அரைச்சிக்கணும். தண்ணியே இருக்கக்கூடாது. ரொம்ப ட்ரையா தான் அப்படியே அரைச்சிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்க சோம்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு, இந்த கடலைப்பருப்பு, வரமிளகா, வெள்ளை பூண்டு இதை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கங்க. வாழைப்பூ நம்ம எல்லாம் குழம்புக்கு ரெடி பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி போடும்போது அப்போதைக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். ஏன்னா வாழைப்பூ நிறம் மாறுது, கருப்பாயிடும். அதனால் நான் இப்போ கடலைப்பருப்பு மட்டும் முதல்லே அரைச்சி வச்சுட்டேன். வாழைப்பூ நான் அப்புறமே தான் அரைக்க போகிறேன். ஏன்னா இப்போ முதல்ல குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் 3, தக்காளி ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு வாணலியில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு வதக்கினதும் நம்ம இந்த வெங்காயமெல்லாம் கொஞ்சம் பொடியாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். எப்படின்னாலும் நம்ம நல்லா கிரேவியாக தான் செய்ய போகிறோம். வெங்காயம் முழுசாக போட்டால் அது அப்படியே தனியாக நிற்கும். இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா குழம்பு நல்லா திக்காகவும் கிரேவியாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரட்டும். அப்புறம் அந்த தக்காளி 2 தக்காளியும் நான் அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும். நமக்கு எதுவும் தூக்கி போடுற வேலை இருக்காது. பிள்ளைங்கள்லாம் அப்படியே சாப்பிடுவாங்க. இப்போ அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு அரைச்சிட்டு இப்போ வாழைப்பூவும் அரைச்சிட்டேன். தனித்தனியாகவே அரைச்சிட்டேன். ஏன்னா ஏற்கனவே அதை அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ வாழைப்பூ தனியாக அரைச்சி இப்போ 2 மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா, கொஞ்சம் உப்பு, ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடுசாக நறுக்கி, அதில் ஒரு சின்ன பச்சை மிளகா. இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி மட்டும் கொஞ்சமாக எல்லாமே கம்மியாக தான் போட்டேன், அதிகமாக போடல. ஏன்னா நம்ம வெறும் உருண்டையாக பிடிச்சி போடுறத விட இந்த மாதிரி வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி போட்டும்போது அது அவ்வளோ டேஸ்ட்டாக வாயில் கடிப்படும்போது நறுக்கு நறுக்குன்னு இருக்குது. ஒரு மட்டனில் இருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ளேவர் வருது. அதனால் வெறும் கடலைப்பருப்பு, பூ மட்டுமே அரைக்காதீங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி தழை, பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தண்ணி மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. பூவை நல்லா அலசி ஒரு வடிதட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. ட்ரையாக தான் போட்டு நீங்கள் அரைக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது. இதில் நம்ம அந்த கடலைப்பருப்பும் வாழைப்பூவும் மட்டும்தான் உருண்டை பிடிக்கிறோம். கொஞ்சம் தனியாக போயிடுச்சுன்னா அந்த கடலை மாவெல்லாம் போடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அது கடலைப்பருப்பு தான். இது கடலை மாவெல்லாம் போடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது தனியாக பொரித்து கூட வைக்கலாம். நான் அப்படியே செஞ்சேன். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். கொதித்த வாட்டி அப்புறம்தான் நம்ம இந்த உருண்டையெல்லாம் போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போ தேவையான அளவு மட்டும்தான் தண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த கிரேவி சாப்பாட்டுக்கும் சப்பாத்திக்கும் 2க்குமே நல்லா இருந்தது. மதியம் சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டோம், நைட்டு சப்பாத்திக்கு சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதக்கிட்டு வருது. இப்போ இந்த உருண்டை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட் மினிட்ல அரைக்கும்போது அந்த உருண்டை பார்த்திங்கன்னா அந்த மேலெல்லாம் கருத்து போயிருந்தது. கீழே அந்த வச்சிருக்கிறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல பாருங்கள் வெள்ளையாக இருந்துச்சு. ஏன்னா வாழைப்பூ நிறம் மாறக்கூடிய தன்மை தான். அதனால தான் நான் கடைசியாக அரைச்சிக்க சொன்னேன். இது பார்த்திங்கன்னா இப்போ அப்படி மட்டன் மாதிரியே இருந்தது இந்த மாதிரி செய்யும்போது. இப்போ இது என்ன பண்ணேன், அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது.
ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. குழம்புல போட்டா கொஞ்சம் கரைய தான் செய்யுது. ஆனா, ஆறுன வாட்டி பார்த்தீங்கன்னா, நல்லா கிரிஃபா இருந்தது. சூடா இருக்கும்போது நம்ம கிண்டி கிண்டி விடும்போது, கொஞ்சம் கரையிற மாரி இருந்தது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு எண்ணெயில போட்டு பொரிச்சு இது நான் தனியா 2 எண்ணெயில கூட போட்டு பொரிச்சு சாப்பிட்டேன். அவ்ளோ அருமையா இருந்தது. மட்டன் கோலாவே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அசையாம நீங்க கிண்டி விடணும். ஏன்னா, நல்லா வெந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குழம்பு ஆறுன வாட்டி கொஞ்சம் கிரீஃபா இருக்கு. ஆனா, சூடா இருக்கும்போது கொஞ்சம் கரையிற மாரி இருக்கு. ஆனா கரையல. நம்ப போட்டு கரண்டி போட்டு ரொம்ப கிண்டு கிண்டுன்னு கிண்டிடக்கூடாது. அப்படி கிண்டினீங்கன்னா எல்லாம் கரைஞ்சிடும். நீங்க ஒரு லெவலா அப்படியே மேல மேல பெரட்டிட்டும் ஒரு 5 நிமிஷத்துலயே வெந்துடுது. அதனால நீங்க ரொம்ப போட்டு கிண்டாதீங்க. அப்படியே ஆற விட்டுட்டீங்கன்னா, குழம்புல அது கரையாம அப்படியே இருக்கும். சூப்பரா இருந்தது. மட்டன் குழம்பு தோத்து போற அளவுக்கு இருந்தது. இந்த வாழைப்பூ கோலா உருண்டை. நீங்க கண்டிப்பா இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும். சாப்பாட்டுக்கும் சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் குடுங்க. நம்ம சேனல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப லாஸ்ட்டா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட இது போல நீங்க செஞ்சு குடுத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே சாப்பிடுவாங்க. ஏன்னா, இப்போலாம் நல்லது யாருக்குமே பிடிக்கிறதில்ல. இது மாரி செஞ்சு குடுங்க. வீட்ல இருக்கவங்க அசந்து போவாங்க. மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கின்றேன்.